ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் இந்த பர்டிகுலர் டாபிக்கை நம்ம நேற்று ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸா இருக்குதுன்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நேற்று நிறைய பேர் அந்த எபிசோட பார்த்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தீங்க. ரியலி தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸும் புரியுது அப்படின்றதான் எனக்கு நீங்க எல்லாருமே கிளாரிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. பிகாஸ் நான் கமெண்ட் செக்ஷனை வந்து நான் டெய்லியும் படிச்சுட்டே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால தான் ஹார்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இன்னைக்கோட எபிசோட்ல அந்த மாஸ்டர் கிளாஸ் ஊப்ஸ்னுடைய மீதி இருக்கக்கூடிய செக்மெண்ட் இமிடியேட்டா உள்ள போய் பார்த்துடலாம். பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டைப் பண்ணி ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் காமிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த மண்டே டு ஃப்ரைடே எபிசோட் ஃபுல்லா கம்ப்ளீட் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இருக்க போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் டவுன் பண்ணி படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு தென் உங்களுக்கு பிடிச்சிட்டா மட்டும் ஐ வுட் டிசர்வ் லைக் அண்ட் என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத எண்ட் ஆஃப் த வீடியோல கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பிகாஸ் யுவர் கமெண்ட் இஸ் நத்திங் பட் மோட்டிவேஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு 6:30 வரும். சாட்டர்டே அண்ட் சண்டே 9 PM பண்ணி சேரும். சரி வாங்க வித்தவுட் எனி டிலே நம்மளுக்கு இன்னைக்கோட எபிசோட்ல மீதி இருக்கக்கூடிய ஊப்ஸ் கான்செப்ட்ல என்னென்னலாம் இருக்குன்றத ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்ரைட், நம்மளுடைய லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா டியூஸ்டே அன்னைக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் இதனுடைய மாஸ்டர் கிளாஸ் 1 வந்து நான் ஆக்சுவலா போட்டிருந்தேன். பட் எபிசோட் 2 வந்து என்னால் போட முடியல. அதனால நான் அப்பவே ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். பட் இருந்தாலும் அதனுடைய ட்ரெய்லர் தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நேத்தே வந்து ஆக்சுவலாக அதை டீச் பண்ணிட்டோம். மீதி இருக்கக்கூடிய கான்செப்ட் இன்னைக்கு படிக்கலான்ற மாதிரி நான் பேசியிருப்பேன். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு சில ஃபைல் கிராஷ்லாம் நடந்துருச்சு. ஸோ அதனால தட்ஸ் வை ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ. நான் லாஸ்ட் டியூஸ்டேவே நான் சொல்லியிருக்கேன் நான் அடுத்த நாள் கண்டென்ட் வராது, பட் அடுத்த வாரம் டியூஸ்டே வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கோட செஷன்ல வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நான் அதனுடைய கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தேன் ஒரு 80% ஆஃப் பீப்புளுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் 20% வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சில டவுட்ஸ்ல கேட்டிருக்கீங்க. கோச் அந்த செல்ஃப் அப்புறம் அந்த இனிட் இப்படி எல்லாம் போடுறீங்க, அது இன்னும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கே, அது கொஞ்சம் நான் வந்து புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸாம்பிள்ஸ் அதை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நான் அந்த கிளாஸஸையும் ஆப்ஜெக்ட்ஸையும் அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் இது எல்லாத்தையுமே நான் திருப்பியுமே வந்து இந்த செஷன்ல போட போறேன். ஸோ அதனால கம்ப்ளீட்டா நான் வந்து இதெல்லாமே வந்து ஆக்சுவலா நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் ஸ்கிராச்ல இருந்து ஒர்க் பண்றேன் அப்படின்றதுனால ரியல் டைம்ல நீங்க ஸ்கிராச்ல இருந்து ஒர்க் பண்ண மாட்டீங்க. பட் இதுல இருந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கோர் ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எந்த விதமான இன்டர்வியூமே இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிளாஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வருதுன்னா இது பார்க்கறது மூலியமா நீங்க ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். பிகாஸ் அந்த ஃபவுண்டேஷன்ல தான் நான் இன்னைக்கு எல்லாமே பிரிச்சு உங்களுக்கு வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எல்லாத்துக்குமே புரிஞ்சிடும். நீங்க ஜஸ்ட் இந்த செஷனுக்கு வந்து ஃபோக்கஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். அதுதான் நான் ஆல்வேஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எஃபிஷியன்ட் வே ஆஃப் லேர்னிங் என்ன? ஸ்டெப் 1 ஐ டு யூ சி, ஸ்டெப் 2 ஐ டு யூ டு நீங்க வந்து பார்த்து பாஸ் பண்ணி பண்ணுங்க. ஸ்டெப் 3 யூ டு ஐ சி. அதை பண்ணிட்டு நீங்க வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஹவு இஸ் இட் சம்திங் வெதர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் லாஸ்ட் மாஸ்டர் கிளாஸுக்கும் இந்த மாஸ்டர் கிளாஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இன்னைக்கு பார்க்கக்கூடிய செஷன் வந்து உங்களுக்கு நிறைய செல்ஃப் டவுட்ஸ் போன மாஸ்டர் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய ஃபுல் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும் அப்படின்றதான் என்னுடைய அசம்ஷன். ஸோ அதனால தான் நான் திருப்பி ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்குள்ள ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் நல்லா பயங்கரமா இதுக்கு ஒர்க் பண்ணிருக்கேன். ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் எவ்ரிபடி டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வந்து அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லும் போது ஐ ஜஸ்ட் ஃபீலிங் தட் வெயிட்டேஜ் ஓகே கொஞ்சம் பேருக்கு புரியல அப்படின்றதுனால ஐ ஜஸ்ட் ரீவொர்க்ட் அண்ட் கேம் அப் வித் சம் குட் எக்ஸாம்பிள்ஸ். அதுவுமே ரியல் டைம்ல இப்படிதான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால நம்ம வந்து எதுவே வந்து ஜஸ்ட் இன்டர்நெட் எக்ஸாம்பிள்ஸை வச்சு மட்டும் பார்த்து பண்ண போறதில்ல. ரியல் டைம்ல எப்படி இதெல்லாம் எங்க யூஸ் பண்றாங்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரணும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பிரிக்க போறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து இமீடியட்டா போயிடலாம் வித்தவுட் எனி டிலே. இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க ஊப்ஸ் கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸ் போட்டிருக்கேன். ஆல்ரெடி கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு சூப்பரான எக்ஸாம்பிள்ஸ் நான் எபிசோட் 1 கொடுத்திருக்கேன். இருந்தாலும் மாஸ்டர் கிளாஸ் 2 இதை வந்து ஃபுல்லா ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹவு டு கிரியேட் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இது வந்து எப்படி வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கிளாஸ் அப்படின்றது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸா வச்சுக்கோங்க. ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றது ஒரு கிளாஸ். இப்போ வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸுக்கு வந்து என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும்? ஹேண்ட் இருக்கும், வாய் இருக்கும், அதே மாதிரி வாட்ச் திஸ் வெதர் திஸ் பர்சன் இஸ் வியரிங் வாட்ச் ஆர் நாட். இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயினுடைய ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத அந்த ஹியூமன் பீயினுடைய நேம் என்ன, அவங்களுக்கு எவ்வளவு ஹைட் இருக்கு, எவ்வளவு வெயிட் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இந்த ஒரு கிளாஸ்க்குள்ள இந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும். இதை தாண்டி ஃபங்க்ஷன்ஸ் அதாவது மெத்தட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மெத்தட்ஸ்னா என்ன? இந்த பர்டிகுலர் ஹியூமன் பீயிங் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறார், வேக்கப் டைம்,
மேபி ஒர்க் அவுட் பண்றாரு, ஒர்க் அவுட் டைம் ஆர் ஹிஸ் ஒர்க்கிங் திங், அந்த மாதிரி அதுதான் மெத்தட்ஸ். இப்போ இந்த பர்டிகுலர் கிளாஸ்ன்றது ஒரு ஹியூமன் பீயிங்கை கம்ப்ளீட்டா டிஃபைன் பண்றதுக்காக. இப்போ அதனாலதான் கிளாஸ்ன்னு சொல்றோம். ஒரு கிளாஸ் இஸ் நத்திங் பட் கைண்ட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட். இது வந்து ஒரு ஜெனரிக்கா இருக்கும். இந்த ஜெனரிக்கா இருக்கிறத நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா மாத்தணும் அப்படின்னா இந்த ஜெனரிக் கிளாஸ்க்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் வந்து எத்தனை மணி இருக்கலாம். பிகாஸ் we are having நம்மளுக்கு நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கும். கரெக்டா? இப்போ எவ்வளவு கோடி மக்கள் இருக்கும், எல்லா கோடி மக்களுக்கும் ஃபீச்சர் சேம் தான் இல்லையா? சோ அதனாலதான் அது ஒரு கிளாஸ். ஹியூமன் பீயிங்ஸ்ன்றது ஒரு கிளாஸ். ஸ்பீஷிஸ் அதுவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஒரு கிளாஸ். அதே மாதிரி எத்தனை சப் கிளாஸ் வேணா நம்ம இந்த மெயின் கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ இதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிகாஸ் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்த கான்செப்ட்ல நான் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு யூஸ் கேஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கண்ணில் காமிக்கிறேன். ஸோ இப்போ திருப்பியும் இன்னொரு டைம் நான் ரிவைஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸ் இஸ் நத்திங் பட் அ கைண்ட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட் வேர் இட் வில் ஹோல்ட் attributes and methods. இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் ஃபார் திஸ் கிளாஸ் we can create as many objects as possible. எண்ட்லெஸ்ஸா பண்ணிக்கலாம். அண்ட் அது எல்லா கிளாஸுக்குமே இதுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் செஷன் நீங்க பாருங்க. பிகாஸ் லாஸ்ட் மாஸ்டர் கிளாஸ்லாம் வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் எப்படி மாடியூலர் கிரியேட் பண்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊப்ஸுக்கும் ஊப்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ், அதனுடைய லிங்க் வேணா நான் கீழே போடுறேன், இல்லாட்டி மேல ஒரு ஐ பட்டன்ல வந்துடும். அதை பார்த்துட்டு நீங்க இதை பார்க்கும் போது இன்னும் உங்களுக்கு நாலேஜ் வந்து பயங்கரமா இருக்கும். பிகாஸ் அது 50 மினிட் செஷனா இருக்கு. அது ஒரு டைம் பார்த்துட்டு இது வந்துருங்க. சரியா? ஸோ அதனால அது கைண்ட் சஜஷன். சரி, இப்போ நான் ஸ்ட்ரைட்டா வந்து ஹவு டு கிரியேட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி போடுறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. Ctrl V அப்படின்ற மாதிரி போடுறேன். இதுதான் வந்து ஒரு யூஸ் கேஸ். நான் ஆல்ரெடி கால் பண்ணிருக்கேன். யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் சொல்றாங்க ஐ வாண்ட் டு ஹைட் சென்சிட்டிவ் டேட்டா ஸோ அதர்ஸ் கான் டைரக்ட்லி ஆக்சஸ் ஆர் சேஞ்ச் இட் அப்படின்ற மாதிரி ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிளாஸ் இந்த ஊப்ஸ் இல்லாம நான் ஒரு கோட் பண்றேன். இப்போ வந்து ஒரு யூசருடைய ஒரு பாஸ்வேர்ட், நீங்களோட ஏடிஎம் பின்னோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 4546 வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும் இல்லையா? இந்த இடத்துல ஸ்டோர் பண்றீங்க. இது வந்து ஏடிஎம் பின் அப்படின்ற மாதிரி போட்டு இப்போ இந்த இடத்துல நீங்க ஸ்டோர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பிரிண்ட் இப்போ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ எனக்கு வந்து அந்த ஏடிஎம் பின் வேணும் அப்படின்னா பிரிண்ட் ஏடிஎம் அண்டர்ஸ்கோர் பின் எப்படின்னு போட்டேன் அப்படின்னா அழகா என்னால் டேட்டாவை எடுத்துக்க முடியுது. அப்போ இந்த டேட்டா ஆக்சுவலாக செக்யூர்டா இருக்கணும் இல்லையா? இந்த ஏடிஎம் பின்ன்றது யாருமே ஈஸியாக ஆக்சசபிள் பண்ணாத மாதிரியான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். ஸோ அப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சில யூசரோட டேட்டாவை என்னால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். அது ஏன்னா அது பின்னெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க வந்து ஒரு ஏடிஎம் கார்டுக்குள்ள போறீங்க, பிக்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஏடிஎம் சென்டருக்குள்ள போறீங்க, கார்டு போடுறீங்க. கார்டு போட்டதுமே ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும், ஃபர்ஸ்ட் என்டர் யுவர் பின் அப்படின்னு கேட்கும். அந்த பின் போட்டோம் அப்படின்னா தான் உள்ளரை எடுத்துட்டு போடும். அந்த இடத்துல பின் ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கார்டு போட்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இதை ஓகே ஃபர்காட் பின்னை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன பின்ன்றது அதுவே காமிச்சிருச்சுன்னா யார் வேணா கார்டு ஈஸியாக திருடிட்டு அழகா அந்த பின் எடுத்து போட்டுடலாம் இல்லையா? ஸோ அதனாலதான் அதை வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. ஈஸியா அவுட் சைடர்ஸ் ஆல்ரெடி உள்ள என்ன பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்றது அவங்களால வெளியில வந்து பார்க்க முடியாது. வேணும்னா கரெக்டான பாஸ்வேர்டை போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி என்ன பாஸ்வேர்டு உள்ள வச்சிருக்கு அப்படின்றத அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ன்ற கான்செப்ட் இல்லாம நம்மளால இந்த ஒரு டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் இதுக்குள்ள என்கேப்சுலேஷன் ஒரு டெக்னிக் இருக்கு. அதை வச்சு தான் பண்ண முடியும். பட் ஸ்ட்ரைட்டா என்கேப்சுலேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இந்த கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்றது அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு நான் அந்த என்கேப்சுலேஷன் கான்செப்ட்ல போறேன். நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி நான் வந்து ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணணும். இப்போ கிளாஸ் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இப்போ என்னோட கான்செப்ட் என்ன, ஐ வாண்ட் டு ஹைட் சென்சிட்டிவ் டேட்டா ஸோ அதர்ஸ் கான் டைரக்ட்லி ஆக்சஸ் இட். அப்போ இது வந்து ஒரு யூசரோட டேட்டாவை செக்யூர் பண்ணணுமா? அப்போ நான் என்ன பண்றேன்னா செக்யூர் யூசர் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்க்குள்ள எதெல்லாம் வந்து யூசர் வந்து செக்யூர் மேபி ஒரு எதெல்லாம் யூசர் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பின்னு தான் இருக்கும். ஏடிஎம் பின்னு போடலாம். ஏடிஎம் பின்னை வந்து யூசர் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஏடிஎம் பின் இப்போதைக்கு நான் வந்து அந்த டேட்டாவில் நான் நன் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்றேன். ஏடிஎம் பின் வேற என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு? மோஸ்ட்லி இது இருக்குன்னு மேபி நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேம் இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? அந்த ஒரு யூசருக்கு என்னென்னலாம் இருக்கும், ஒரு கார்டு போடுறோம் அப்படின்னா அந்த யூசரோட நேம் தெரியணும், ஏடிஎம் பின் தெரியணும். இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வேரியபிள்ஸ் டெக்னிக்கலா ஒரு கிளாஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா ஆட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த செக்யூர் யூசருக்குள்ள ஃபர்ஸ்ட் கார்டு போடும்போது என்ன ஃபங்க்ஷன் வரும்? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பின் கேட்கும் இல்லையா? அப்போ வந்து யூசர் வந்து பின் கொடுக்க போறாரு. அப்போ வந்து மேபி கெட் பின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த பின்குள்ளர வந்து என்ன யோசிக்கலாம் அப்படின்னா இப்போ யூசர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஒரு டைம் அட்டன் பண்ணுவார் இல்லையா? ஸோ அப்போ நான் வந்து ஒரு டைம் அட்டெம்ப்ட் அப்படின்ற மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்றேன். ஏன்னா கெட் பின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது ஒரு யூசர் வந்து ஒரு புதுசா ஒரு நம்பர் வந்து எனக்கு டைப் பண்ணுவார். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன், நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் எழுதுறேன். ரிட்டர்ன் இப்போ வந்து இந்த அட்டெம்ப்ட் இருக்குல்ல,
இப்போ இந்த அட்டம்ப்டும் இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏடிஎம் பின்னா இருந்துச்சு அப்படின்னா, இஃப் இட் இஸ் ஈக்குவல் டுனா ட்ரூ அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆயிரும். ஏன்னா இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது வந்து பூலியன் ஆப்பரேட் ட்ரூ அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கிளாஸ்க்குள்ள நமக்கு ஆட்ரிபியூட்ஸ் வேணும் அண்ட் மெத்தட்ஸ் வேணும். எத்தனை மெத்தட்ஸ் வேணா பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்கலாம்? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் கேஷ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம். டெபாசிட் கேஷ் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். டெபாசிட் கேஷ் நான் இப்போதைக்கு பாஸ் அப்படின்ற மாதிரி போகிறேன். பாஸ் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போதைக்கு நான் அந்த கோடு வந்து உள்ளே போடல. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு கிளாஸ் நீங்கள் எழுதுறீங்கன்னா கிளாஸ்னுடைய ஆட்ரிபியூட்ஸ் எழுதிக்கணும். திங்க் பண்ணி பார்க்கணும் வேற என்னெல்லாம் இருக்கு. டெபாசிட் கேஷ் பண்ணலாம், வேற என்ன போடலாம்? டெபாசிட் கேஷ் பண்ணலாம், கேஷ் வித்ட்ராயல் பண்ணலாம்ல. கேஷ் வித்ட்ராயல் இருக்கும். கேஷ் அண்டர்ஸ்கோர் வித்ட்ராயல், சாரி வித்ட்ராயல் இப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். குவிக் டெபாசிட் இந்த மாதிரி நிறைய இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து என்னோட கிளாஸ் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னுடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ்ல என்னென்ன யூசர் கொடுப்பாங்கன்ற யோசிச்சுட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு எழுதிட்டேன். இப்போ நான் இந்த கிளாஸ் வந்து கால் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கிளாஸ் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாஸ்க்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதை போட்டுட்டு இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டா. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு எரர் அடிக்கணும். ஸோ இப்போ நான் யூசர் டேட்டான்னு பார்க்குறேன். ஃபைன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த யூசர் டேட்டா டாட் டேப்னு கிரியேட் பண்ணனா இங்கே ஏடிஎம் பின் இருக்கு. பிகாஸ் பாருங்க எல்லா இன்ஸ்டன்ஸ், ரெண்டு இன்ஸ்டன்ஸ்னா அந்த வேரியபிள் ஏடிஎம் நேம், ஏடிஎம் பின்னு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபங்க்ஷன் இருக்கு. அதான் இங்கே நான் டாட் டேப் பட்டன் கிளிக் பண்ணனா இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க பாண்டாஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் அதுக்குள்ள இப்போ போல. இப்போ நீங்க வந்து வெளியிலேயே என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நேம் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி போட்டு அதுக்குள்ள நீங்க ஜான் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். ஷிஃப்ட் என்டர். சாரி, இது நான் அசைன் பண்ணோம். இப்போ வந்து இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய யூசர் டேட்டா டாட் நான் நேம் அப்படின்ற மாதிரி கால் பண்ண அப்படின்னா நான் கிளாஸுக்கு வெளியில இப்போ இந்த மாதிரி ஒன்னா போடுறதுக்கு பதிலாக நேம் அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாருங்க. சரியா? நான் வந்து கொஞ்சம் மேனுவல் மெத்தட்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உண்மையை எப்படி ஷார்ட்டாக போட முடியும்னு காமிப்பேன். அதே மாதிரி ஏடிஎம் பின் அப்படின்ற மாதிரி போட்டு ஈக்குவல் டு மேபி 353456 இப்படி போட்டிங்கன்னா யூசர் டேட்டா அப்படின்னு போட்டிங்கன்னா யூசர் டேட்டாவில் டாட் ஏடிஎம் பின் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். இப்படி மேனுவலாக நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒன்றா சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் ஆக்சுவலி ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? இப்போ பாருங்க, இதெல்லாம் பண்ணிட்டேன். ஓகே, இது அசைன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கெட் பின் அட்டெம்ப்ட் இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். யூசர் டேட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். யூசர் டேட்டா டாட் இந்த டெபாசிட் கேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து கால் பண்ணுறேன். சாரி, டெபாசிட் கேஷ் வேணாம், இந்த கெட் பின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. கெட் பின் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். கெட் பின் வந்து ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி வருது. ஏன்னா அட்டெம்ப்ட் நான் வந்து பண்ணவே இல்லை, எதுவுமே நான் கொடுக்கவே இல்லை. ஏதோ ஒரு அட்டன் பண்ணுறேன், இந்த மாதிரி அட்டன் பண்ணுறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இங்கே இப்போ நல்லா பாருங்க, அந்த கெட் பின் டேக்ஸ் 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் 2 வேர் கிவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளர வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் பண்ணும்போது நம்ம இந்த பிராக்கெட்டுக்குள்ள போடுறத பேராமீட்டர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கே நான் பாஸ் பண்ணும்போது இதுக்கு பேர் ஆர்குமெண்ட்னு சொல்லியிருக்கேன். டேக்ஸ் 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் 2 வேர் கிவன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த இடத்துல தான் த பர்பஸ் ஆஃப் ஆர் வி கேன் சே தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் init மெத்தட் init comes into the picture. நல்லா கவனிச்சுக்கோங்க. into the picture. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நோட் இது வந்து போட்டு நோட் போட்டு இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நிறைய இது டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டால் போல்ட் ஐட்டம் அவ்வளோதான். நோட்டுன்னு போட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்த எரர் இப்போ வந்திருக்கு. ஏன்னா இந்த பர்டிகுலர் வேரியபிளை நான் வெளியிலேருந்து கூட பண்ணிக்கலாம், வெளியிலேருந்து வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மெத்தடை நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே எனக்கு என்ன எரர் வருதுன்னா டேக்ஸ் 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் 2 வேர் கிவன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து இந்த கிளாஸை கிரியேட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட்ல போயிட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ இந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் யூசர் இருக்கா. இந்த செக்யூர் யூசருக்கு நீங்கள் எத்தனை யூசர் டேட்டா 2 இப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ இந்த ஒரு கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நான் இங்க வந்து யூசர் டேட்டா _3 போட்டு பண்ணலாம். பட் ஒரு கிளாஸ்க்குள்ளர எந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து ரெஃபர் பண்றேன் அப்படின்ற அந்த ரெஃபரிங் பாயிண்ட் வந்து நான் கொடுக்கணும். அதனாலதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்றேன். எனக்கு வந்து எரர் வேணும், காப்பி பண்ணி இப்போ இந்த பர்டிகுலர் ஒரு ஸ்பெஷல் மெத்தட் வந்து நான் வந்து இங்க யூஸ் பண்ண போறேன். ஓகேவா, அதுதான் init மெத்தட். defன்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து _init அந்த மாதிரி _ போட்டு இந்த இடத்துல இங்க செல்ஃப் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்க போறேன். நல்லா பார்த்துக்கோங்க, செல்ஃப் அப்படின்ற மாதிரி கொடுக்க போறேன். இந்த init அப்படின்னா என்னன்னா திஸ் இஸ் கால்ட் as கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்டட் மெத்தட் அந்த மாதிரி என்னன்னா ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணும் சாரி இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இமிடியேட்டா அது என்ன தேடும்னா இந்த கிளாஸ்க்குள்ள எங்கப்பா இந்த init அப்படின்ற அந்த ஸ்பெஷல் மெத்தட் இருக்கு அப்படின்ற மாதிரி தேடும். அது ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அதான் தேடும். அது இல்லாம நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷன்ல கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த கன்ஸ்ட்ரக்டர் இல்ல அப்படின்னா உங்களால அது வேரியபிள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், பட் மெத்தட் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனாலதான் init is nothing but a constructor method அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். which means whenever you are trying to create an object for a particular class, so it will search for this init which is a constructor class to execute first. அதுதான் ஃபர்ஸ்ட் தேடும். அப்ப அதுக்குள்ள போகும்போது நீங்க என்னென்னலாம் வேரியபிள்ஸ்லாம் நீங்க வந்து இங்க அசைன் பண்ணிருக்கீங்களோ ஒரு ஆட்ரிபியூட்ஸ்ல போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து இதுக்குள்ள போட்டுடணும். இதை போட்டுட்டு நல்லா ஸ்பேஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. போட்டுட்டு இந்த செல்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது செல்ஃப் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீங்க வந்து இந்த செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இது செல்ஃப் ரெஃபர்ஸ் டு த கரண்ட் ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட் உள்ளர வருது, இப்போ நான் வந்து இந்த யூசர் டேட்டானா இந்த யூசர் டேட்டா உள்ளர போகும், யூசர் டேட்டாவில் இருக்கக்கூடிய நேம் என்ன அப்படின்ற மாதிரி போகும். ஸோ இப்போ கமா என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் நீங்கள் வந்து இங்கே கால் பண்ணும்போது பாஸ் பண்ணுவீங்க, இங்கே வந்து ஆக்சுவலாக பாஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நான் வந்து நேம் பாஸ் பண்ணுவேன், ஏடிஎம் பாஸ் பண்ணுவேன்றதுனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நேம் கமா. இப்போ இது வரதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்க இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இது ஒன்னொன்னா பண்றதுக்கு பதிலாக இந்த இடத்துல இதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்படி ஒன்னொன்னா வந்து கிரியேட் பண்றது வந்து டைம் கன்சியூமர் இருக்கு. நான் வந்து யூசர் டேட்டா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நேம் ஆக்சஸ் பண்ணி போடுறதுக்கு ஏடிஎம் பின் ஆக்சஸ் பண்ணி போடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கட் பண்றேன். இதெல்லாம் தேவையில்லை, இந்த எரர் மட்டும் இருக்கட்டும். இங்கேயே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஆட்ரிபியூட் என்னது நேம் வந்து இந்த நேம் இருக்கு இல்லையா, இந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து மேபி ரவி அப்படின்ற மாதிரி போடுறேன். இன்னொரு ஆட்ரிபியூட் பேடிஎம் பின் வந்து 236566 அந்த மாதிரி போடுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து இங்க எரர் அடிக்கும். ஏன் எரர் அடிக்குன்னா டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஒன்னொன்னா போட்டீங்க அப்படின்னா இந்த யூனிட் எல்லாம் போட்டீங்கன்னா இந்த கிளாஸை வச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸ் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நான் கொஞ்சம் உங்களை அட்வான்ஸுக்கு எடுத்துட்டு போறேன். ஸோ ஸ்டெப் 1 ஐ டூ யூசி நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் இங்க வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸ் இங்க எடுக்கிறதுனால நேம் பேராமீட்டர்ஸ் நேம் வேற என்ன ஏடிஎம் பின் இதெல்லாம் தான் நான் வந்து பின்னாடி பாஸ் பண்ண போறேன். அப்போ இந்த நேம் இருக்கு இல்லையா, இந்த நேமை வந்து இந்த ஏடிஎம் பின்னையும் நான் வந்து செல்ஃப் டாட் இங்கேயும் செல்ஃப் டாட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இங்கேயும் செல்ஃப் வந்துருச்சு. இப்போ இந்த வேல்யூ வந்து இந்த செல்ஃப் டாட் ஏடிஎம் பின்ல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ காப்பி பண்றேன், இங்கே போய் போடுறேன். இந்த அட்டெம்ப்ட் வந்து வெளியில தான் யூசர் கொடுக்க போறார். ஸோ பிரச்சனை இல்லை, ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ செக்யூர் யூசர் அப்படின்ற இந்த கிளாஸை வந்து கால் பண்ணும்போதே நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த நேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் கொடுத்துக்கலாம். மேபி 7867 இந்த மாதிரி. இப்போ நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா யூசர் டேட்டா ஆர் வி கேன் சே ஜான் டேட்டா இப்படி வச்சுக்கலாம். நல்லா பாருங்க, எவ்ரிபடி கேன் லுக் அட் மீ. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்டே நடந்துடும். அதாவது நீங்க வந்து ஒரு பேங்க்குக்கு போறீங்க, ஒரு பேங்க்குக்கு போயிட்டு யூசர் நேம்ல கொடுத்ததுக்கு அப்புறம் பாஸ்வேர்டு வருது இல்ல. ஸோ அப்போ நீங்க வந்து ஏடிஎம் கார்டை தூக்கிட்டு போய் ஒரு பேங்க்ல ஒரு ஏடிஎம் சென்டர் போயிட்டு ஃபர்ஸ்ட் கார்டை போட்டு போறீங்க. உங்களோட நேம் என்னன்றது தெரிஞ்சிடும். என்டர் ஆல்ரெடி ஒரு நம்பர் அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க கரெக்டா. அப்போ உங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய டேட்டா பேஸ்ல ஒரு நம்பர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு சீக்கிரட்டா வரப்போம். அந்த மாதிரி தான் அவங்களோட டேட்டா பேஸ்ல இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து இதுதான் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த பேப்பர்ல வந்து செக்யூர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து அந்த கார்டை கொண்டு போய் ஆக்சஸ் பண்ணும்போது அதே பாஸ்வேர்டை போடணும். ஸோ இப்போ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதையுமே அவங்களோட டேட்டா பேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க ஜான் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க போய் ஏடிஎம் கார்டை கொடுக்குறீங்க ஜான் டேட்டா டாட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை அஞ்சு விஷயம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கெட் பின் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கெட் பின்ல வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் தான் இல்லையா, அவங்க கொடுத்த இந்த பாஸ்வேர்டு வந்து போடுவீங்க. பாஸ்வேர்டை போட்டீங்கன்னா ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ஸுக்கு எல்லாம் போகும் கரெக்டா. அதனால இப்ப பாருங்க, அதான் அட்டெம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்ற மாதிரி இருக்கு.
இப்போ நான் வந்து சிம்பிள் எழுதியிருக்கேன். இப்போ இன்கேஸ் நான் வந்து தப்பா எழுதியிருந்தேன் அப்படின்னா 3434 அப்படின்னு எழுதிருந்தேன்னா ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் அடிஷனலா காம்ப்ளெக்ஸிட்டி நான் ஏற்ற போறேன். பட் அதுக்கு முன்னாடி இங்க நீங்க வந்து நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து கெட் பின் செல்ஃப் இதெல்லாம் இருக்கு, ரைட்? இப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து தப்புன்னு ஆயிடுச்சு. அப்போ யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான் டேட்டா டாட் இங்க வந்து அவருக்கு எல்லாம் இப்போ கண்ணு முன்னாடி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதெல்லாம் தெரியுது? ஏடிஎம் பின்னு ஒன்று இருக்குதுப்பா, ஸ்கிரீன்ல பாருங்க. எடுத்ததுமே அவங்களுக்கு ஸ்கொயர் பிராக்கெட்ல அவங்களுக்கு வரணும். பட் இன் கேஸ் அவங்களுக்கு வந்து ஏடிஎம் பின் கிளிக் ஆன் ஏடிஎம் பின் அதை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். ஏடிஎம் பின் என்னன்றது கார்டு போட்டாவே தெரிஞ்சிருச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது கொடுக்கும்போது நல்லா பாருங்க, ஜான் டேட்டா டாட் இந்த 5 ஆப்ஷன் அவங்க கண்ணு முன்னாடி இருக்கு. ஏன்னா கேஷ் வித்ட்ரால்ன்றது ஒரு பட்டன் கிளிக் பண்ணுவீங்க, டெபாசிட் கேஷ்ன்றது இருக்கும், கெட் பின்ன்றது இருக்கும். கெட் பின்னை கிளிக் பண்ணி தான் மேபி அங்க வந்து என்டர் இயர் பின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஏதாவது வச்சுக்கோங்க. இப்போ கெட் பின் வச்சு நான் நம்பர் வந்து நான் ஆக்சுவலாக போட்டேன். நேம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா கார்டு போட்டதுக்கு அப்புறம் நேம் கிளிக் பண்ண கூட யார் நேம்ன்றது வந்துடும். பட் ஏடிஎம் பின்னை வந்து வெளியிலேயே அவுட்புட்டா வந்துச்சுன்னா அழகா உங்களோட கார்டை திருடின போது எல்லாருமே எடுத்துக்கலாமே. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பர்டிகுலர் கெட் ஏடிஎம் பின்ன்றது வெளியில யூசருக்கு தெரியக்கூடாது, அது செக்யூர்டா இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஏடிஎம் பின் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் ஒரு சிங்கிள் அண்டர்ஸ்கோர், அதாவது போட்டதுக்கு இப்போ பாருங்க ஷிஃப்ட் என்டர். இப்போ இந்த இடத்துல நான் இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம் பின் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வந்து சிங்கிள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன், ஷிஃப்ட் டாப் கொடுக்குறேன், இதையுமே நான் கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ ஜான் டேட்டா டாட் டேப் பட்டன் கொடுத்தா இப்போ அந்த ஏடிஎம் பின்ன்றதே காணும். எப்படி? கெட் பின்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், டெபாசிட் கேஷ்ன்றது ஃபங்க்ஷன் தெரியுது, கேஷ் வித்ட்ராவல் அதுவுமே தெரியுது, நேமும் தெரியுது. எங்கப்பா? அப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ அப்போ நீங்க இன்கேஸ் நீங்களே ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க, பின்னாடி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஏடிஎம் பின் இருக்கு இல்லையா, இந்த ஏடிஎம் பின்னை வந்து நீங்க வந்து எடுக்க பாக்குறீங்கன்னா அண்டர்ஸ்கோர் ஏடிஎம் பின். இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளர வந்து கிளாஸ்க்குள்ள இருக்கிறது இந்த நம்பர் வெளியில பாக்குறது தெரியாது, பட் போட்டீங்கன்னா வெளியில அழகா ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. பட் இதுவே நான் வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். நல்லா பாருங்க, வரல. நல்லா கவனிச்சுக்கோங்க. செக்யூர் யூசர் அஸ் நோ அட்ரிபியூட். ஃபர்ஸ்ட் நான் சிங்கிள் அண்டர்ஸ்கோர் கொடுத்தேன், டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்தேன். நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நான் வந்து எதுவுமே கொடுக்கல, நோ ப்ரொடெக்டட். சிங்கிள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன், டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன். இப்போ இதுனா என்ன அர்த்தம் அப்படின்றது நான் சொல்லலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் இப்படி கேட்கலாம். என்கேப்சுலேஷன் பிரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதான் நான் சொல்லுவேன். என்கேப்சுலேஷன் கான்செப்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போடலாம். ஏதோ ஒரு இமேஜ் இருக்குதான்னு பார்க்கலாம். பிரைவேட் ப்ரொடெக்டட் அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே வந்து இங்கே இருக்கு பாருங்க. ப்ரைவேட் அப்படின்னா ஒரு கிளாஸ்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய மெம்பர் அப்படின்றது இந்த ஆட்ரிபியூட்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெம்பர் இருக்கலாம், மெம்பரோட ஃபங்க்ஷன்ஸும் இருக்கலாம். ஓகே. பிரைவேட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ். அப்போ நான் வந்து இங்கே டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டேன் அப்படின்னா இந்த அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸுக்கு வெளியில என்னால் இந்த ஏடிஎம் பின்னை ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி ப்ரொடெக்டட் அப்படின்ற மாதிரி பப்ளிக்னா கேன் ஆக்சஸ் எனிவேர். ப்ரொடெக்டட் அப்படின்னு ஒன்று கான்செப்ட் இருக்குமே. ஸோ அதுதான் வந்து நான் ப்ரொடெக்டட் பண்ணும்போது எனக்கு வந்து வெளியில் ஆக்சஸ் வந்துச்சு. அதுவுமே நான் காமிச்சிடுறேன். ப்ரொடெக்டட் அப்படின்னா பப்ளிக் வந்து ஆக்சஸ் டு outside the class எல்லாமே பண்ண முடியுது. protected அப்படின்னா access to the class and derived class, accessible to the class and the derived class, not accessible outside the class, which means என்னன்னா protected அப்படின்னு சொல்லும் போது என்னால கிளாஸுக்கு வெளியில வந்து தெரியல, பட் ஆனால் ஆக்சஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நான் டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டேன்னா நீங்க கிளாஸ்குள்ளே தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமே தவிர்த்து வெளியில கிளாஸுக்கு வெளியில நீங்க வந்து என்ன கால் பண்ணாலும் வராது. ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். இங்க வந்து நான் இப்போ வந்து போடுறேன் போட்டு என்கேப்சுலேஷன். இந்த என்கேப்சுலேஷன் இந்த இப்போ இதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 25 நிமிஷம் வந்து ஆயிருக்கும். இந்த 25 நிமிஷத்துல நம்மளுக்கு எப்படி கிளாஸை கிரியேட் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஆப்ஜெக்டுடைய பர்பஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. எந்த இடத்துல என்கேப்சுலேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஒரு குவிக்கா நான் வேணா இங்கே ரிவைஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் அப்படின்ற மாதிரி போட்டு உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும், இந்த 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 பர்டிகுலர் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து செக்யூர் டேட்டா அப்படின்ற மாதிரி போட்டேன். இது செக்யூர் டேட்டான்னு போட்டேன். போட்டுச்சு. ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் என்ன இருக்குன்னு போட்டேன். ஏடிஎம் பின் அப்படின்ற மாதிரி போட்டேன். ஏடிஎம் அண்டர்ஸ்கோர் பின் வேற என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் நன் அந்த மாதிரிலாம் இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி டெஃப்னு போட்டு வேற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, வித்ட்ராயல் கேஷ், கெட் ஆர் மணி டெபாசிட், கேஷ் டெபாசிட், அந்த மாதிரிலாம் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இந்த மாதிரி எல்லாமே டிஃபைன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் இதில் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும். ஓகே, இது டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறீங்க. கிளாஸ்ன்னு போட்டு
ஈக்குவல் டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றீங்க. மேபி இது யூசர் டேட்டா 1 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இது கிரியேட் பண்ணும்போது என்னென்னலாம் இங்கே பாஸ் பண்ணணும், ஏடிஎம்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஓகே இது வந்து நான் எத்தனை வேரியபிள்ஸ் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் கிரியேட் பண்ணணும் அத்தனை இதுக்கு நான் வந்து இங்கே இந்த இனிட் குள்ளர நான் ஆக்சுவலாக ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். டெஃப் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் இங்கே போட்டதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் வேரியபிளை Ctrl+C Ctrl+V வைக்கணும். அதே மாதிரி இந்த இனிட்னு போட்டோம்னாவே நம்ம வந்து செல்ஃப் அப்படின்ற இந்த பேராமீட்டர் உள்ள ஆட் பண்ணணும். செல்ஃப்ன்றது ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ணணும். பிகாஸ் தி செல்ஃப் ரெஃபர்ஸ் டு த கரண்ட் ஆப்ஜெக்ட். எத்தனை ஆப்ஜெக்ட் வேணா நான் வந்து யூசர் 1 போட்டுக்கலாம். பட் இந்த எப்பப்பெல்லாம் நான் கிளாஸ் கிரியேட் பண்ணணும் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே நான் எப்பயுமே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவேன், இந்த யூசர் டேட்டான்னு போட்டு இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் யூசர் டேட்டா நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணல. மேபி இது எக்ஸிக்யூட் பண்ணால் அதை சேவ் ஆகிடும். இந்த ஆப்ஜெக்ட்டை நான் வந்து ரெஃபர் பண்ணி தான் டாட்னு போட்டு நான் உள்ள இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அப்போது இந்த செல்ஃப் அப்படின்றது என்ன பண்ணணும்னா நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் the self will refers to the which object is entering into this particular class and accordingly அதனுடைய எல்லா எக்ஸிக்யூஷன்ஸுமே நடக்கும். பிகாஸ் ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை வச்சு தான் அட் அ டைம் நீங்கள் வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு ஒரு கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு ஆப்ஜெக்டை நீங்க யூஸ் பண்ணி அந்த கிளாஸ்குள்ள வரும்போது செல்ஃப் அப்படின்ற கீவேர்டு எடுத்து எந்த ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்றீங்கன்றது ஆரம்பத்துல இருந்து எடுத்துட்டு வரும். ஸோ அதனால நீங்க செல்ஃப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல இந்த வேரியபிள் என்ன வேரியபிள் கொடுக்க போறீங்க, ஸோ ஏடிஎம் வந்து யூசர் வந்து கொடுப்பாரு. ஏடிஎம் அண்டர்ஸ்கோர் பின் அப்படின்றத இந்த பர்டிகுலர் வேரியபிள் இந்த யூசர் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்டை தூக்கி இங்கே செல்ஃப் டாட் அப்படின்ற மாதிரி போட்டு எல்லா இடத்துல வச்சுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணுறேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன கிளாஸ் அப்படின்றது நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸில் என்னென்னலாம் இருக்கும்ன்றது டிஃபைன் பண்ணுங்க. மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட நீங்கள் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்கள் மைண்டுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஓகே இந்த ஆப்ஜெக்ட் வந்து உள்ளர வந்து என்டர் ஆகணும்னா இமீடியட்டாக அது பார்க்குறது அந்த இனிட் மெத்தட் ஸ்பெஷல் மெத்தட் தான் வந்து அது ஆக்சுவலாக பார்க்கும். அப்போ அந்த இனிட் மெத்தட் போகும்போது நான் வந்து செல்ஃப் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் பேராமீட்டர் உள்ளர பாஸ் பண்ணும். பிகாஸ் தட் செல்ஃப் இஸ் ரெஃபரிங் டு த கரண்ட் ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட் உள்ளர வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க அந்த செல்ஃப்னு போட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்குமே செல்ஃப்ன்றது அந்த பிராக்கெட் குள்ள வந்து ஆட் பண்ணிடணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ளர அந்த வேரியபிள் அதெல்லாம் வாங்குறீங்கன்னா அந்த வேரியபிள் நேம் அந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு செல்ஃப் டாட் அப்படின்ற மாதிரி அதை போட்டு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து நான் இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் வந்து ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு இந்த பார்ட்டை முடிச்சுட்டு அடுத்த பார்ட் இந்த செஷன்லேயே தான் இருக்க போது. அடுத்த செஷன்ல வந்து நம்ம பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சார் என்கேப்சுலேஷன் இந்த கான்செப்ட் பேர் தான் செக்யூர் பண்ணி போறது என்கேப்சுலேஷன். 3 விஷயம் வந்து ஆக்சுவலா முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போலாம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செக்யூர் இருக்கு இல்லையா, இப்போ வந்து கெட் பின் போட்டாச்சு. இந்த ரிட்டர்னுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் அந்த யூசர் அட்டெண்ட் பண்றது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க எழுதிக்கலாம். இதெல்லாம் நான் வந்து கட் பண்றேன். இது வந்து எனக்கு தேவை. ஏடிஎம் பின் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியல, ரைட். இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம், ஏடிஎம் பின் என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியல, இது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் என்ன ஆட் பண்ணனா, இது ரிட்டர்ன் பண்ண வேணாம். யூசர் வந்து கெட் பின் பண்ணும்போது இந்த இடத்துல இஃப் தட் அட்டெம்ப்ட் அவங்க கொடுக்கக்கூடிய பின் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு தட் செல்ஃப் அப்படின்னா என்ன பண்ணா அது பண்ணாதான் உள்ளரே ஃபங்க்ஷன் வரும். நல்லா பாருங்க, இது அட்டெம்ப்ட் இது உள்ளர வந்துச்சுன்னா தான் டெபாசிட் பண்றதோ கேஷ் வித்ட்ராயல் பண்றதோ வரும். எல்ஸ்ன்னு போட்டு என்ன பண்ணலாம், இங்க ஒரு காலம் வைக்கணும். ஆக்சுவலா சின்டாக்ஸ் படி எல்ஸ்ன்னு போட்டு அவனை வந்து அப்படியே வெளியில தள்ளிட வேண்டியதான். ரிட்டர்ன் போட்டு யுவர் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட்னு போடலாம். இல்லாட்டினா என்ன பண்ணலாம், எல்ஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல ஒரு மேக்ஸிமம் 3 ட்ரைஸ் கூட கொடுக்கலாம். 3 ட்ரைஸ்னா என்ன பண்ணலாம், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஒரு மேக்ஸிமம் 0லேருந்து 3, அப்போ 0, 1, 2 3 ட்ரை வந்துருச்சு. இந்த 0 ட்ரைல இங்கே வந்து இஃப் அப்படின்னு போட்டு இந்த அட்டெம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு கரெக்ட். அப்போது நல்லா கவனிச்சு, நான் அது கம்ப்ளீட் பண்ண மாட்டேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ நான் படிச்சிருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி நான் இதெல்லாம் வந்து பைத்தன் ப்ரோக்ராம்ல சொல்லி கொடுத்துருக்கேன். படிச்சிருக்கக்கூடிய கான்செப்ட் அழகா உங்களுக்கு இன்டர்லேட் ஆகுதா, இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் ரியலா இப்படிதான் கோட் எழுதுறாங்க. நீங்க அந்த பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸே உங்களுக்கு புரியல அப்படின்னா எந்த இடத்துல எப்படி எதை கனெக்ட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ அந்த லாஜிக் வந்து ஸ்லோவா உங்களுக்கு வந்து பில்ட் ஆகும். நிறைய பேர் எங்க கிட்ட கேட்கிற கொஸ்டின், சார் இந்த லாஜிக்கல் திங்கிங் கேப்பபிலிட்டி எப்படி சார் டெவலப் பண்ணிக்கிறது? கோரை படிங்கப்பா, ஃபண்டமெண்டல்ஸ் போது படிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க கான்செப்ட்ஸை. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதை எங்க ஃபிக்ஸ் பண்றதுன்னு தெரியும். இதுதான் உங்களுடைய நிறைய பேருடைய ப்ராப்ளமே. இந்த கோரை வந்து நிறைய பேர் படிக்காம இருக்கிறதுனால தான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் ஆப்ஜெக்ட் என்கேப்சுலேஷன் புரிஞ்சிருச்சா அப்படின்றத இப்பவே பாஸ் பண்ணிட்டு
கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எப்படி போய்கிட்டு இருக்கு, நான் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா பேசுறேன், செகண்ட் ஹாஃப்ல போறதுக்கு முன்னாடி எனக்கு இப்பவே ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த ஹாஃப்ல போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு ரீட் இட். இது வரைக்குமே ஒரு half an hour ஆயிடுச்சு. செஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்ல போரா இருக்கா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்போ ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு அடுத்த செஷனுக்கு போகலாம். நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே ஒரு ஜஸ்ட் ஒரு டீ பிரேக் சம்திங் எடுத்துட்டு அடுத்தது கூட நீங்க போகலாம். இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்து முடிச்சிருங்க. ஓகேவா? ரைட், நம்ம இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் பூப்ஸ் மாஸ்டர் கிளாஸ்க்குள்ள வந்துட்டோம். நம்மளுக்கு இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா, கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஆப்ஜெக்ட் எப்படி வந்து கிரியேட் பண்றது, அதே மாதிரி என்கேப்சுலேஷன் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றோன்றது இப்போ தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்றதுக்காக இனி அடுத்த கான்செப்ட்ஸ் நானே இங்க ஆக்சுவலா கோட் பண்ணி காமிக்கலான் இருந்தேன். பட் இப்போ நம்ம கையில வந்து ஏஐ இருக்கு, ChatGPT இருக்கு, இதுல வச்சு எப்படி நம்ம வந்து இங்க இருந்து அட்வான்ஸா போய் கத்துக்கிறது அப்படின்றத பத்தி நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ண போறேன். பிகாஸ் நான் வந்து எப்படி வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, you don't have to be always dependent on me. நீங்களே வந்து இப்போதைக்கு ஏஐ இருக்கிறதுல வச்சு எப்படி அட்வான்ஸா படிக்கலாம் அப்படின்றதுக்கும் நான் உங்களுக்கு வந்து வழி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ் இனி இருக்கக்கூடிய அடுத்த 3 முக்கியமான டாபிக், அப்ஸ்ட்ராக்ஷன், அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ், அதே மாதிரி பாலிமார்பிசம். இது மூணுத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி ChatGPT வச்சு இதே எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ராம்ப்ட் போட்டு கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கத்துக்க போறேன். ஸோ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ChatGPT கிட்ட போயிட்டு, இதுதான் என்னோட ChatGPT. இப்போ நான் வந்து ஒரு இங்க ஆடியோ வந்து நான் ஆடியோ நோட் ஓப்பன் பண்ணி நான் ஒன்று பேச போறேன். சரியா? I will be giving you one code where I have well understood about the topics of how to create class, objects, and also encapsulation. But I want you to look into the same example and provide me how can I understand the concepts about abstraction, inheritance, and polymorphism for the same example. Did you understand what exactly I am saying and can you help me with that? Okay va? Same example க்கு நான் டிக் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து ப்ளீஸ் ஷேர் த கோட்னு கேட்டிருக்கு பாருங்க. Let me break it. Yes, I completely understand what you're saying and yes, I'll be helping you with that. Let's break down. You have already understood. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்குன்னு சொல்லிடுச்சு. Please share the code. You have already written the one you were understood class, objects and encapsulation. Once I see the code, I'll add abstraction, ABC module, add parent-child relationship to demonstrate inheritance. In the end, you will see all 4 pillars. Wow, சூப்பரா எனக்கு வந்து கொடுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய கோட் இங்க இருக்கு, நான் அதை அப்படியே காப்பி பண்றேன். Ctrl+A, Ctrl+C. இப்போ இங்கே வரேன். இந்த இடத்துல நான் ஃபார் லூப்லாம் நான் ஆக்சுவலாக கொடுக்கல. இஃப் எல்ஸ் மேபி இதுவுமே மேபி நான் ஆட் பண்ணிக்கிறேன், பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் Ctrl+C கொடுக்குறேன். இதுக்குள்ள நியூ லைன் வேணும்னா ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ChatGPT பாக்ஸ்க்குள்ள நியூ லைன் வரும். இப்போ நான் வந்து அப்லோட் கொடுக்குறேன். இப்போ ChatGPT என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன், நான் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் த பேஸ் கோட் க்ளீன் வெர்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா செக்யூர் யூஸருக்கு அதுக்கேற்ற மாதிரி என்கேப்சுலேட்டட் ப்ரைவேட் வந்துருச்சு, செல்ஃப் வந்துருச்சு, டெபாசிட் கேஷ் எல்லாம் வந்துருச்சு. ஓகே, யூசேஜ் ஃபைனிங்லாம் வந்துருச்சு. ஸோ ஃபார் திஸ் கவர்ஸ் ஓகே, என்கேப்சுலேஷன்லாம் வந்திருக்கு. லெட்ஸ் ஆட் அப்ஸ்ட்ராக்ஷன் மாடியூல், சூப்பராக வந்திருக்கு. வை திஸ் மேட்டர்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷனை பற்றி தெரிஞ்சிருச்சு. நவ் ஆட் இன்ஹெரிட்டன்ஸ், சூப்பராக போட்டிருக்காங்க. திஸ் கவர்ஸ். நவ் ஆட் பாலிமார்பிசம், ப்ரீமியம் யூசர். இதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதனுடைய உங்களுக்கு டாஸ்க்கை நான் கொடுக்குறேன். பாலிமார்பிசம்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கேன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ் நான் வந்து ஆல்ரெடி எபிசோட் 1 உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டா நானே ஒரு டைம் நான் உங்களுக்கு வந்து ரீகேப் பண்றேன். இங்க பாருங்க, இது பண்ணிட்டு இந்த ஆங்கிள் நீங்க வந்து அடுத்த லெவல் ஆஃப் ரிசர்ச்சுக்கு எடுத்துட்டு போய்க்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் என்னுடைய கோடு வந்து நான் வந்து இன்கம்ப்ளீட்டா இங்க கொடுத்துருக்கேன். லாஸ்ட் இஃப் எல்ஸ்ல எதுவுமே எழுதல. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் பிஃபோர் ஆடிங் நியூ கான்செப்ட் லெட்ஸ் ஃபிக்ஸ் யுவர் கரண்ட் கோட் ஸ்ட்ரக்சர் டு மேக் இட் ப்ராப்பர்லி ஒர்க். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் கிளாஸ் அப்படின்றது. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிற வேணும்னா எல்லாரும் கவனிங்க, முக்கியமான கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை என்னுடைய க்ளீன் கோடு வந்து கொடுத்துருச்சு. ஸோ நான் வந்து என்னோட ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும்போது இதெல்லாம் 4 வந்து இருக்கும் கரெக்டாக. நேம் அண்ட் பின் வந்து கொடுக்க போறேன். ஸோ இஃப் பின் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரூ எல்ஸ் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, டெபாசிட் கேஷ் அண்ட் கேஷ் வித்ட்ராவலுக்கு எழுதியாச்சு. ஸோ இதுதான் வந்து பேஸ் கோட அது வந்து கன்சிடர் பண்ணிருக்கு. நவ் லெட்ஸ் ஆட் அப்ஸ்ட்ராக்ஷன்.
அப்ஸ்ட்ராக்ஷன் வில் யூஸ் பைத்தன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ். ஏபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா அப்ஸ்ட்ராக்ஷன் பேஸ் கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மாடியூல் இருந்து ஒரு முக்கியமான ஒரு மாடியூல் அது வந்து இம்போர்ட் பண்ணுது. ஸோ இப்படி இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கிளாஸ்க்குள்ள நீங்க வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏபிசி இங்கே பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடுக்கு மேலே எழுதிடும் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்ன்றது நான் வந்து இங்கே ஆக்சுவலாக சொல்லிடுறேன். நீங்க வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நீங்க சார்ஜிபிலிட்டி கேட்டுக்கோங்க. ஓகே, நான் சொல்றதை வச்சு சார்ஜிபிலிட்டி கேட்டுட்டு ஒரு டைம் கோத்ரூ பண்ணிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு கோச் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிருச்சா புரியலையான்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பில்ட் யூ டு பி செல்ஃப் டிபெண்டன்ட். இது என்னால சொல்லிக் கொடுக்க முடியும். பட் இது வரைக்கும் நம்ம அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் என்கேப்சுலேஷன் புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல இருந்து இங்க சார்ஜிபிலிட்டி ரிலே ஆயிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க அப்படின்றதான் என்னுடைய அசம்ஷன். இது உங்களுக்கு வந்து உண்மையாவே புரிஞ்சிருக்கா அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டு இல்லாட்டினா நான் டீச் பண்றதுக்கு ரெடி. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு ரியலி லெட் மீ நோ வெதர் யூ ஏபிள் டு ஃபாலோ அலாங் ஆர் நாட். நான் உங்களுக்கு வந்து இங்கே டீச் பண்றேன், இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்றது என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒரு கிளாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு இதான் ரூல் புக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இஸ் நத்திங் பட் ரூல் புக். என்ன பண்ணணும் அப்படின்றது ஜஸ்ட் அந்த அந்த பர்டிகுலர் டெஃபினிஷன் தான் அதாவது கிரியேட் தான் பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்காங்க. என்ன எழுதணுன்றது இங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. கேஷ் வித்ட்ராயல் பண்ணணும்ன்றது கிரியேட் பண்ணிருப்பாங்க. பட் இதனுடைய எக்ஸிகியூஷன் ஃபேஸஸ்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸை கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்ட் வரும். அந்த கான்செப்ட்ல இந்த கிளாஸை வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட் பண்ணி அந்த மல்டிபிள் கிளாஸஸ்ல இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க வந்து ரூல்ஸ் வந்து அங்க எக்ஸிகியூஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்டா ரொம்ப ராவா இருக்கும். எதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றத இங்க வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அதான் இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கான் பி இனிஷியேட்டட் டைரக்ட்லி. ஃபோர்ஸஸ் சைல்டு கிளாஸ் டு இம்ப்ளிமெண்ட் டெபாசிட் கேஷ் அண்ட் கேஷ் வித்ட்ராவல். ஓகே, நவ் ஆட் இன்ஹெரிட்டன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, மேக் செக்யூர் கிளாஸ் இன்ஹெரிட் ஃப்ரம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அதாவது இங்க பாருங்க அப்ஸ்ட்ராக்ட் யூசர்ன்ற மாதிரி இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு மாறலாம் நீங்க போடக்கூடிய ப்ராம்ப்டை வச்சு. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எப்படி இன்ஹெரிட் பண்றது அப்படின்னா, இது வந்து புது நேம் வந்து கொடுத்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஃபுல்லாக இன்ஹெரிட் பண்ணி சூப்பர் அப்படின்றதுனா முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா நேம் அண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸும் நான் வந்து இங்கே இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் யூசர் வந்தாங்க அப்படின்னா பின் செக் பண்ணுவாங்க, டெபாசிட் கேஷ் பண்ணுவாங்க, கேஷ் வித்ட்ராயல் பண்ணுவாங்க. என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது எழுதிருக்கு. இன்ஹெரிட்டிங் ஃப்ரம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், implementing the required methods. Okay, அடுத்து polymorphism. Let's say we have another user, premium user with different behavior. அப்போ premium userன்றது அந்த secure user அப்படின்றவங்க முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணி அதுல வந்து ரெண்டு பர்டிகுலர் கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி polymorphism in action. இங்க வந்து ஒன்று பாருங்க, define US ATM. அப்போ இங்க வந்து polymorphism கொடுத்துருக்கு. சேம் மெத்தட் நேம் deposit cash and cash withdrawal but different implementations அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க யூஸ் செக்யூர் யூசர் அப்படின்னு போட்டிருக்காங்க, பிரீமியம் யூசர் போட்டிருக்காங்க. ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் இருந்தாலும் இங்க பாருங்க, நார்மல் யூசர், பிரீமியம் யூசர். பட் பிரீமியம் யூசர் வந்து பிஹேவ்ஸ் டிஃபரெண்ட்லி. எப்படி பிரீமியம் யூசர் பிஹேவ்ஸ் டிஃபரெண்ட்லி? யூசர் டு இவங்க வந்து கால் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியம் யூசர். பிரீமியம் யூசர் வந்து டெபாசிட் கேஷ் பண்ணுவாங்க, கேஷ் வித்ட்ராயல் பண்ணுவாங்க. நார்மல் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூசர் 1ன்றது நார்மல் யூசர். செக்யூர் யூசர் வந்து என்ன பண்றாங்க? செக்யூர் யூசர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் யூசர் ஆகும். ஸோ என்னன்னா பாலிமார்பிசம்ன்றது இங்கே நல்லா எழுதியிருக்காங்க. சேம் மெத்தட் நேம் பட் டிஃபரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். நல்லா அது ஒரு டைம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடணும். ஓகேவா? பாலிமார்பிசம் அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து பாருங்க, செக்யூர் நேம் அண்ட் பிரீமியம் யூஸ் த சேம் மெத்தட் பட் டிஃபரெண்ட்லி. எப்படி ஒரு டைம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஒண்ணுமே நீங்க வந்து கேட்கல, எனக்கு பாலிமார்பிசம் வந்து கன்வின்சிபிளா இல்லை. இப்போ பாருங்க, the example what you have given is not convincible for me, particularly this polymorphism. I could not understand what exactly you are telling. Consider me as a beginner, completely beginner, and the same example. Take me in another way so that I can understand this clearly. Did you understand what I am saying? Communicate பண்ணி, இது கூட communicate பண்ணி, break down பண்ணி பாருங்க, completely understand. So இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஏஐ வச்சு பேஸ் பண்ணி என்ன நடக்கும் அப்படின்னு ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டைம் கூட நான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, நான் அந்த லெவலுக்கு நான் வந்து யோசிக்கிறேன். ஸோ எப்படி ஐ ஆம் ஜஸ்ட் அப்ஸ்கில்லிங் மை செல்ஃப். எனக்கு புது புது ஐடியாஸ் வரும்போது ஐ எம் ட்ரைங் டு இன்ட்ராக்ட் வித் சாட்ஜிபிலிட்டி. நான் அந்த மாதிரி புதுசா உங்களுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுக்கறது ஆகட்டும். இப்போ அதுவே சீக்கிரட்டா நான் உங்களுக்கு வந்து ஐம் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ. ஸோ அதனால ட்ரை டு லேர்ன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஏஐ அந்த மாதிரிலாம் வச்சு நீங்க கத்துக்கலாம். அதுக்கு எப்படி நான் கத்துக்கிறனோ அதுதான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ I hope you have understood the concept of this, particularly in the class objects and also this encapsulation and polymorphism பத்தி நான் போய் கொஞ்சம் பேசியிருக்கேன், இன்ஹெரிட்டன்ஸை பத்தி பேசியிருக்கேன், குறிப்பா அப்ஸ்ட்ராக்ஷன் கிளாஸை பத்தி எல்லாம் பேசியிருக்கேன். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வாட் இஸ் இட் சம்திங் தட் யூர் ஏபிள் டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்கா இல்லைன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் போடுங்க. பிகாஸ் இது வந்து நான் யூஸ்வலா டீச் பண்ணதை
தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி லைக் டு ரீட் யுவர் கமெண்ட்ஸ், ஹவ் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அதை கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். நம்ம நாளைக்கோட எபிசோட்ல இன்னொரு முக்கியமான டாபிக் பாக்ஸ் பிளாட் அப்படின்றது. அது வந்து இன்னொருத்தர் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எபிசோட்ல இந்த பாக்ஸ் பிளாட் பத்தி எனக்கு புரியல கோச் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மென்ஷன் பண்ணிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் அதை டாஸ்கா கொடுத்துட்டேன். இப்போ டேட்டா விசுவலைசேஷன் ஒரு சில விஷயம் பண்ணி நீங்க டாஸ்கா பண்ணுங்கன்னு கொடுத்தேன். அது புரியலன்னு சொன்னதுனால ஐ ஜஸ்ட் கமிங் பேக் அண்ட் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. புரியலன்னா சொல்லுங்க, ஐ டெஃபினெட்லி ட்ரை டு கம் பேக் அண்ட் லெட் யூ நோ. ஸோ அதனால அது ஒருத்தரா இருந்தாலும் சரி, நிறைய பேர் இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் செஷனாவே ஒதுக்கி நான் வில் பி கமிங் அண்ட் லெட்டிங் யூ ஆல் நோ. ஸோ அதனால இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, பட் இது நீங்க செல்ஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஆன்சர் வந்துச்சுன்னா ரியலி ஹாப்பி. உங்களுக்கு நல்ல ஒரு ஐக்யூ லெவல் க்ரோ ஆகிட்டு இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்து உங்களுக்கு டீச் பண்றதுக்கு ரெடி தான். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய கண்டென்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த மாஸ்டர் கிளாஸ்ல பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐ வுட் டிசர்வ் லைக். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி செஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணல, இந்த ஊப்ஸ் எல்லாம் நீங்க வந்து படிச்சு, முக்கியமான கான்செப்ட் ஆக்சுவலா இந்த கான்செப்ட் வச்சு தான் நிறைய சிஸ்டம், ஈகோ சிஸ்டம், இந்த ப்ரோக்ராமிங் வேர்ல்டு இங்க ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன். ஸோ அதனால தான் நான் இவ்வளவு தூரம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுத்து ஏஐ வச்சு எப்படி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணிக்கலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் டெய்லி கோட் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு 6:30 PM வந்து சேரும். ஓகேவா? நம்ம நாளைக்கு ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். This is your AI coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.